ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு முள்ளங்கி வச்சு சப்பாத்தி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதை காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அது கூட வெள்ளை பூண்டு, அப்புறம் முள்ளங்கி கொஞ்சம் நறுக்கி ஒரு சின்ன முள்ளங்கி பீஸ் அளவுக்கு அது தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு அதையும் நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நம்ம அரைச்ச விழுதையும் கொட்டி அது கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் நல்லா கரம் மசாலா பொடியையும் போட்டு அது கூட நல்லா பிசைங்க. அப்படின்னா தான் அந்த மசாலா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசம்லாம் தெரியல. முள்ளங்கி வடையுமே இதில் அடிக்கலை, ஆனால் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அது நல்லா மாவை உருட்டி இப்படி சப்பாத்திக்கு நல்லா அதை உருட்டி ஒரு தோசைக்கல்லில் அதை போட்டு எடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதை நல்லா போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா எடுத்துட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடும். நான் இதில் சப்பாத்தியும் போட்டேன், அடுத்து பூரியும் போட்டேன். இதுக்கு நீங்கள் பருப்பு, கொண்டக்கடலை, நான் மொச்சப்பயிறு குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்கேன். இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும். இதுலேயே நான் ரெண்டாவது எண்ணெயை ஊற்றி பூரியாகவும் போட்டு பொரித்து எடுத்தேன். ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. முள்ளங்கியை பொதுவாக யாருமே அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, சாம்பாரில் போட்டால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அது கூட ரொம்ப பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இதில் முள்ளங்கி போட்ட மாதிரியே தெரியாது, டேஸ்ட்டும் தெரியாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. பட் அதில் அந்த முள்ளங்கி வாடையே வரல. சாப்பிடவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.